அம்மா தட்டுன்னு இட்லி வச்சுட்டு கையில தீப்பெட்டி வச்சுட்டு என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா யூடியூப்பை பார்த்து நல்ல பஞ்சு போட இட்லி சுட்டு வச்சிருக்கேன். அதான் பத்திக்குதான் பார்ப்போன்னு பார்க்கேன். ஹலோ எங்க நாளைக்கு உங்க வீட்டுல இருந்து 30 பேர் தானங்க வருவோவா? நான் 30 சாப்பாடு தான் சொல்லியிருக்கேன். அந்த அக்கா காலையில 9 மணிக்கு டான்னு வந்துருதேன்னு இருக்கவோ, வந்து சமைச்சு தந்துருவோவா. என்னது 1000 ரூபாய்க்கு அடிச்சு இந்த அக்கா 200 ரூபா குறைச்சி பியாசி பறக்கி 800 ரூபாய்க்கு ஓகே சொல்லியிருக்காவோ. இப்போ அந்த அக்காவுக்கு ஒழுங்காகவே சமைக்க தெரியாதுல. நீ சமைச்சா கூட நல்லா சமைப்பிய. நம்ம வீட்டெல்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் சமைச்சு முடிச்சிருவீங்க. சமைச்சிடலாம். சமையல்காரக்கா சமைச்சோன்னா 30 சாப்பாடுனா கூட ஒரு 5 பேர் இல்லை ஒரு 10 பேர் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு தருவோம். இது நம்ம சமைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கூட கொஞ்சம் அரிசி போடு, வீட்டு அடுக்கிறதுக்கு காணாமல் போயிடக்கூடாது, மிஞ்சினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோவா. கூட கொஞ்சம் அரிசியை போட்டு பொங்கணும், சாப்பிட்டு மட்டுமா போவோம். நீ பாத்திரத்தை கூட அள்ளிட்டு வேற போயிருவோவா. பாத்திரம் எதுக்குள்ள போகும்போது அதான் ஒரு கேட்டு வாங்கிட வேண்டியதுலங்க. அது எப்படியே கேட்க முடியும்? எல்லாரும் ஒரு பாத்திரத்தில் ஒரு பேரை அச்சடிச்சுலாம் தந்திருக்கோவோ. அப்போ உன்கிட்ட இருக்க பாத்திரம் ஃபுல்லாக எங்கள் சொந்தக்காரங்க பாத்திரம் தான். எடி நைட்டுக்கு நெக்லஸா பல பிள்ளைங்களுக்கு புதுசா எங்க விலை? ஒரு நாள் சண்டை, 2 நாள் மௌன விரதம், 2 வேளை பட்டினி, 4 அடி வேற. அதுல இப்படி பட்டினி கிடந்து அடி வாங்கி இந்த நெக்லஸ் தேவையாட்டி உனக்கு? சே என் வீட்டுக்கார் கவுண்டமணி மாதிரி சவுண்ட் மட்டும் தான் கொடுப்பாரு, அடி நம்ம தான் கொடுக்கணும். எல்லாம் பொண்டாட்டிக்கு பாய்ந்த பாசங்க. மாமா நேத்து சண்டை போட்ட நாலு பேர் என் கையில அடிபட்டு எங்கம்மா நகத்துக்குள்ள. அச்சோ, இனிமேல் இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். சாரிம்மா. எனக்கு வலிக்குது தெரியுமா? சரியா போயிடும். நம்ம ஹாஸ்பிட்டல் போலாமா? சரி வா. ஏய், ஆள் வர்றது கூட தெரியாமல் என்ன பண்ணல கட்டிட்டு வரேங்க. பக்கத்து வீட்டுக்கு போனேங்க. காலையில் இந்த அக்காவுக்கு இன்னைக்கு கல்யாண நாளாம், கேசரி கொடுத்தாங்க காலையில். அதான் இப்போ கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோன்னு போனேங்க. நான் அது போன இடத்துல இருக்கமா வச்சுங்க. அந்த அண்ணே அந்த அக்காவுக்கு முத்தம் கொடுத்ததை பார்த்துட்டேங்க. முத்தம் கொடுத்தானா? ஆமாங்க. அவன் நெஞ்சா அந்த அக்கா வெக்கப்பட்டு இருந்தாங்க. வெக்கப்பட்டலா? குந்தாணி அடங்கி நான் ஒரு பிளேன் குஸ் தான் கொடுத்தேன், செருப்பு கொண்டு எரிஞ்சு விட்டா. எப்படி என்ன போய் நேரத்துக்கு எங்கேயோ கிளம்புத மாதிரி இருக்கு? அது வாங்க பக்கத்து வீட்டில் டிஃபன் பாக்ஸை கொண்டு போய் கொடுக்க வேண்டியிருக்கு. அதான் அவள் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வரலான்னு பார்க்குறேன். சரி, அதுக்கு எதுக்கு இந்த லிப்டிக்லாம்? எங்க அவள் வீட்டில் புதுசாக CCTV கேமரா மாட்டியிருக்கவ. அந்த கேமராவில் நான் அழகாக தெரியணும்லங்க, அதுக்கு தான்.